இந்த விருந்தாளியா கூப்பிட்டு வேலை வாங்குறது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நேத்திக்கு என் தம்பி ஒய்ஃபோட பர்த்டே. மேரேஜ் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவனுக்கு எமர்ஜென்சி கால் வந்ததுனால அவன் திருப்பி சவுதி போயிட்டானா. ஸோ ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்படியாவது நல்லா பண்ணிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ். சரிடா ஏதோ எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோன்னு பக்கத்து வீட்டில் தம்பிங்களுக்கெல்லாம் இப்போ சம்மர் வெக்கேஷன் அந்த மாதிரி தானே. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் பலூன்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருந்தோம். சாக்லேட்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே அவனே அமேசானில் போட்டுட்டான். கேக்கு மட்டும் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் சாக்கோ ட்ரஃபிள் சொல்லியிருந்தேன். பட் வந்தது என்னவோ பிளாக் ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் சாக்லேட் க்ரீம் போட்டு செம்ம டிசப்பாயின்மெண்ட் கேக்கு விஷயத்தில். சரின்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஜாரா வந்து அவங்க ஆன்ட்டிக்காக ஒரு ஹேண்ட்மேட் க்ரீட்டிங் கார்ட் பண்ணியிருந்தா. அதுவுமே நான் அந்த டேபிளில் தான் வைப்பேன், டெக்கரேட் பண்ணுவேன்னு சொல்லி அதையும் வச்சுட்டு, மொத்தத்தில் தம்பி ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாப்பி தான். பட் அவன் வீடியோ கால் பண்ணானா அந்த டைமில் அவனை பார்த்ததும் நீங்கள் மட்டும் ஏன் வரல, நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே சென்டிமெண்ட்டாக போச்சு. எல்லாருக்குமே சங்கடமாக இருந்தது. தென் வீட்டில் இன்றைக்கி அடை பாயாசம் அண்ட் மட்டன் பிரியாணி தான். ஸோ எல்லாருமே சேர்ந்து அரண்மனை 4 படம் பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஊர் ஸ்பெஷல் சர்பத்து தான், அதையும் குடிச்சு ப்ரோக்ராம் வைண்டப் பண்ணியாச்சு. நானுமே ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.